தப்புன்னு பார்த்துட்டா அது தைரியமாக கேட்கக்கூடிய இது வந்து 1996 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்போ அதிமுக மீது ஒரு அதிருப்தி அலை இருந்துச்சு. அதாவது அதிமுக அரசு இருக்கும்போது கலைஞருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விழாலாம் எடுத்தார். ஸோ ரொம்ப தைரியமானவர் இவர். ஒரு ஒரு மேடையில் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, கலைஞர் சொல்லுவார், விஜயகாந்த் அவர்கள் வந்து கருப்பு நிறம் சிவந்த கண்கள். அரசியலில் 2 ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். ஒன்று ஜெயலலிதா அம்மையார், அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து எதிர்கட்சி தலைவர் யாருன்னா கலைஞர் அவர்கள். 2 பேருமே பெரிய ஆள்கள். அந்த சமயத்தில் கட்சியை ஆரம்பிக்கிறார். முதல் முறை அதை ஏறக்குறைய ஒரு 4 டிக்கெட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டிக்கெட்டை யாருமே இல்லை. ஒன்று திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கணும், இல்லை அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்கணும். அப்படின்னா வரப்போகிற இப்போ தான் நாங்கள் ஏற்றிட்டோம்ல, வரப்போகிற ஏதோ ஒரு பை எலெக்ஷன் வரும், அதில் நாங்கள் தனித்து நிற்கிறோம், நீங்கள் முடிஞ்சால் தனியாக நின்று ஜெயிச்சு பாருங்க அப்படின்னா. வணக்கம் இஸ்ரேல் ஜபசி. 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 28, நடிகர் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த், இது மாதிரி பல பேர் சொல்லலாம், அவர் வந்து மறைந்தார். இது வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் எல்லா தமிழர் வீட்லேயுமே, அதாவது ஏதோ ஒரு சோகம், அச்சோ அப்படின்ற ஒரு சோகத்தை தொற்றிக்கொண்டது. பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் வந்துட்டு உடல் நலம் குன்றி தான் இருந்தாலும் அவருடைய வயது பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, 71 வயசு தான். ஸோ இன்னும் பல ஆண்டு காலம் இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோண வச்சுது. இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலும் அவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். அவர் மதுரையில் பிறந்தவர். அவருக்கு வந்துட்டு எம்ஜிஆர் மீது அவ்வளோ ஒரு ஈடுபாடாங்க. எம்ஜிஆர் படமாக பார்ப்பாராம். எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு அந்த டயலாக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி காமிப்பாராம். அவர் ஸ்கூல் பார்த்திங்கன்னா 10th நிறுத்திட்டாராம், படிப்பு பெருசாக வரல. ஆனால் அவர் வந்து நல்ல வசதியான குடும்பம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா ஒரு கட்டத்துக்கு அவ்வளோ கவலையாக அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ண போகிறான் அந்த பையன்னு. அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா விஜயராஜ் அழகர் சாமி, அதாவது நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி. ஸோ அவர் வந்துட்டு சரி அவர் அரிசி மில்லில் பேசாமல் நீ மேனேஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. பார்த்திங்கன்னா அப்பயே அந்த நிர்வாக திறனை கண்டு அவங்க அப்பாவே வியந்தாராம். பரவாயில்லையே, பையனுக்கு அவ்வளோ நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இருந்துச்சான். ஆனால் அவருக்கு அந்த படத்து மேலே ஈடுபாடுனால எப்படியாவது சென்னை வந்துடணும், அங்கே வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு அவருக்கு ஆசையாக சென்னையும் வந்திருக்கிறாரு. ஆனால் எங்கே போனாலும் ரிஜெக்ஷனாக, ஏன்னா அவருடைய கலர் வந்து கருப்பு. ஸோ கருப்பு கலருன்றனால ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியில் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொன்னீங்கன்னா 1979 ஒரு படம், முதல் படம். ஆனால் அது வந்து வில்லனாக நடிக்கிறாரு. இனிக்கும் இளமை, அதுதான் அந்த திரைப்படத்தின் பெயர். ஸோ இந்த விஜயராஜ் இந்த பேர்லாம் சரியாகாது. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்க சமயம். அதனால் அந்த திரைப்பட இயக்குனர் காஜா அவர்கள் தான் என்ன சொன்னாராம், இல்லை விஜயராஜுக்கு பதில் விஜயகாந்த் அப்படின்னு வச்சுக்கலான்னு. ஸோ அப்போத்துலேருந்து விஜயகாந்த் ஆகிட்டார். ஆனால் அந்த படம் பெருசாக போல. அதற்கப்புறம் ஒரு 3-4 திரைப்படங்களும் சரியாக இல்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா 1981 அதில் வந்து சட்டம் ஒரு இருட்டறை, அந்த இருட்டறை படம் தான் இவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுன்றாங்க. அதை இயக்கது யாருன்னா நடிகர் விஜய் இருக்கார், அவருடைய தந்தையான S.A. சந்திரசேகர் அவர்கள். ஸோ அதிலிருந்து அவருக்கு ஏறுமுகம் தான் நிறைய திரைப்படங்கள். அதுக்கப்புறம் என்ன படம்னாலும் விஜயகாந்த் படம்னா எப்பவுமே அந்த இனிஷியல் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தோடையே இருப்பார் அந்த படத்தில். கம்யூனிச சித்தாந்தம் நிறையா இருக்கும், எந்த தப்புனாலும் தட்டி கேட்கணுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் திரைப்படத்தில் வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டமும் அதனால தானே. எப்பயுமே அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் சரி, எப்பயுமே அவர் தப்புன்னு பார்த்துட்டா அது தைரியமாக கேட்கக்கூடிய இது வந்து 1996 எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அப்போ அதிமுக மீது ஒரு அதிருப்தி அலை இருந்துச்சு. அப்போ தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா குரல் கொடுத்துருப்பார். என்னென்னு, இந்த மாதிரி அதிமுக ஆட்சிக்கு எதிராக, அதாவது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக சொல்லியிருப்பார். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களும் இதற்கு ஆதரவாக சொல்லியிருப்பார். அப்போ அவர் பெரிய இது இல்லை, ஆக்டர் இல்லைன்றனால பெருசாக வெளியில் வரல. எப்பயுமே அவர் தப்புன்னா 1985 பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்கள்லாம் சுட்டுக்கொள்கிறத பற்றி, அதற்கு எதிராக வந்துட்டு இங்கே உண்ணாவிரதம் இருந்து, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருந்தவர். அது மாதிரி அந்த காலத்தில் இருந்தே சைலண்ட்டாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பொறுத்தவரை வந்துட்டு எப்பயுமே அவர் வந்து கலைஞர் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்.
திமுகவில் தான் அவர் சேர்ந்துருவாருன்னு எல்லாருமே யோசிச்சோம். அந்த காலத்துலலாம் ஒருவேளை ஒரு திமுக தான். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு கலைஞர், இவருடைய திருமணமே பார்த்திங்கன்னா கலைஞர் தலைமையில் தான் நடந்துச்சு. 1900 அதாவது அதிமுக அரசு இருக்கும்போது கலைஞருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விழாலாம் எடுத்தார். ஸோ ரொம்ப தைரியமானவர் இவர். ஒரு ஒரு மேடையில் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, கலைஞர் சொல்லுவார், விஜயகாந்த் அவர்கள் வந்து கருப்பு நிறம் சிவந்த கண்கள் அப்படின்னு வர, அதாவது அந்த கருப்பு சிவப்பு வந்து திமுகவுக்கு குறிக்கும். ஸோ நீங்கள் வந்துடணுன்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுவார். அப்பயும் ஒரு ஸ்மைல்லே தான் இருந்தார், ஸ்மைல் தான் பண்ணியிருப்பார், ஒன்றும் சேர்ற மாதிரி சொல்லலை. ஆனால் எல்லாருமே கலைஞர் மீது ஈடுபாடு கொண்டதுனால இவர் அங்கே போவார்னு தான் நினச்சாங்க. 2005 பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு கட்சியை இது பண்ணுறாரு, தேமுதிக. இந்த 2005 பார்த்தீங்கன்னா அரசியலில் 2 ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். ஒன்று ஜெயலலிதா அம்மையார், அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து எதிர்கட்சி தலைவர் யாருன்னா கலைஞர் அவர்கள். ரெண்டு பேருமே பெரிய ஆள்கள். அந்த சமயத்தில் கட்சியை ஆரம்பிக்கிறார். அதுவே ஒரு பெரிய தைரியத்தை குறிக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர்கள் 2 பேரும் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நடிகர் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அரசியல் இது பண்ணுறோம், நாங்கள் வந்து நாட்டை முன்னேற்றோம்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்போ ஒரு வேக்யூமை பார்த்துட்டு. ஆனால் அவர்கள் இருக்கும்போதே ரொம்ப தைரியமாக ஒரு கட்சியை இது பண்ணுறாரு. தனித்து போட்டியிட்டார். 2006 தனித்து போட்டியிட்டு ஒரு ஃபஸ்ட்டு அவர் விருதாச்சலத்தில் அவர் ஜெயிக்கிறார். அந்த கட்சியும் பார்த்திங்கன்னா 8% மேலே ஓட்டு வாங்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துலேயே எலெக்ஷனு, அதில் 8% மேலே இவர் எம்எல்ஏவும் ஆயிடுறாரு. அதற்கு அப்புறம் 2009 லோக்சபா எலெக்ஷன்லையும் தனித்தே நின்றார். அதில் பார்த்திங்கன்னா 10% தாண்டிட்டார். அப்போ தான் எல்லாம் பார்க்குறாங்க, ஓ தேமுதிக இவ்வளோ 10% ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம். இன்றைய வரை பார்த்திங்கன்னா மத்தியில் ஆளுகின்ற, அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இவங்களாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கின்றவர்கள். ஆனால் அவர்களாலே இந்த அளவுலாம் பர்சன்டேஜ் ஓட்டெலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இவர் தனித்து 10% தாண்டியவர். 2011 இவர் முதல் கூட்டணி, ஏன்னா அப்பயே வந்துட்டு இவர் சேருவாரா சேர மாட்டாருன்னு, அப்போது திமுகவுக்கு எதிராக ஒரு அதிருப்தி அலை இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைமையில் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தவுடனே ஆனால் இவருடைய கோர் இது என்னென்னா, இவங்க 2 திமுகவையும் எதிர்த்தவர், அதிமுகவும் எதிர்த்தார். அதனால 10% மேலே போனவர். அதுக்கப்புறம் 8க்கு கீழே குறைஞ்சிச்சு அந்த எலெக்ஷனில். ஆனாலும் 29 சீட்டு, ஏன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி 29 சீட்டு. பார்த்தீங்கன்னா முதல் முறை, அதை ஏறக்குறைய ஒரு 4 டிக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டிக்கெட்டை யாருமே இல்லை. ஒன்று திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கணும், இல்லை அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்கணும். ஆனால் இப்போது இவர் ஆளுங்கட்சி அந்த கூட்டணியில் ஜெயித்தாலும் கடைசியில் இவர் தான் 29 எம்எல்ஏ. ஸோ இவர் எதிர்கட்சி தலைவராக ஆகிறார். அதையும் ரொம்ப பொறுப்புணர்வோடு தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2012 பார்த்தீங்கன்னா இவர் அதிமுக கூட்டணியில் தான் 2011 29 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர். ஆனால் பால் விலையையும் மின்சார விலையையும் ஏற்றுறாங்க அதிமுக அரசு. ஸோ உடனடியாக தேமுதிகவுடைய ஒரு எம்எல்ஏ சந்திரகுமார் அவர் வந்துட்டு இதை கொஸ்டின் பண்ணுறாரு. யாரை? ஜெயலலிதா அம்மையாரை வந்துட்டு எப்படி நீங்கள் ஏற்றலாம், இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்போ தான் ஒரு எலெக்ஷன் வந்திருக்கும், லோக்கல் பாடி எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி அப்போ ஏற்றிருக்கணும்ல நீங்கள் அப்படின்னு. இன்னும் ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஏதோ இதுக்கெலாம் நான் விளக்கம் அளிச்சிட்டேன்னு. அப்புறமும் இவர் விடாமல் கேட்பார். யார்? இந்த சந்திரகுமார் அவர்கள். விஜயகாந்த் பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்திருப்பார் அப்போ. ஏன்னா இவருடைய கட்சி, இவங்க வந்து எதிர்கட்சி இப்போது. ஆனால் அந்த அம்மா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அப்படின்னா வரப்போகிற, இப்போ தான் நாங்கள் ஏற்றிட்டோம்ல, வரப்போகிற ஏதோ ஒரு பை எலெக்ஷன் வரும், அதில் நாங்கள் தனித்து நிற்கிறோம், நீங்கள் முடிஞ்சால் தனியாக நின்று ஜெயிச்சு பாருங்கள் அப்படின்வாங்க. ஸோ அப்போ உடனே தான் இவர் எழுந்து ஆவேசமாக பேசுவார். எப்படிங்க ஆளுங்கட்சி தான் எப்பயுமே இந்த மாதிரி பை எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க அப்படி கோவமாக அந்த நாக்கை துருத்தியது, அது மாதிரிலாம் இப்போ நிறைய இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நடந்த சமூகம். ஸோ எதையுமே அவர் ரொம்ப சின்சியராக பண்ணவர். ஸோ அப்பையும் பார்த்திங்கன்னா அன்றைக்கு கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், 2 பேருமே இவர் மேலே ஒரு தனி மதிப்பு அவங்களுக்கு உண்டுன்னுவாங்க. ஏன்னா தைரியமாக கேள்வி கேட்பார், தப்புனா தட்டி கேட்பார். ஸோ இப்படி தான் வந்தவர். ஆனால் 2000 அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு இறங்கு முகம் ஆரம்பிச்சிருச்சு. முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நிலை குறைய ஆரம்பிச்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் டிட்டோரியேட் ஆக அவர் அவ்வளோ முன்னே இருந்த மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல. ஸோ அதற்கப்புறம் அவருக்கு இறங்கு முகமாக தான் இருந்துச்சு. இவரை பொறுத்தவரை இன்னும் அவர் ஒருவேளை அன்றைக்கி, அதாவது இந்த ஹெல்த்து மட்டும் டிட்டோரியேட் ஆகலைனா,
பார்த்தீங்கன்னா 2016க்கு அப்புறம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேக்யூம் வந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ கண்டிப்பாக, ஏன்னா அந்த காலத்திலே தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 10% ஓட்டுலாம் கொடுத்தவங்க. ஸோ இந்த வேக்யூம் வந்தப்போ, ஆனால் இவருக்கு அந்த தலைமை பொறுப்பை ஏற்கும்படி அவருடைய உடல் ஒத்துழைக்கவில்லை. ஸோ ஒரு நல்ல தலைவரை இழந்து விட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. இவரை பொறுத்தவரை ரொம்ப பெரிய அவரை பொறுத்த யாருனாலுங்க அவரை அதாவது கட்சி ரீதியாக எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். ஆனால் கட்சி ரீதியாக ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் ஒன்று மட்டும் அவர்கிட்ட இதே பண்ண முடியாது. ஒன்று வந்துட்டு என்னென்னா, அவர் வந்துட்டு அந்த நல்ல மனசு, பெரிய மனசு. கருப்பு எம்ஜிஆர்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் அந்த காலத்தில் என்ன பண்ணாரோ அது மாதிரி இவர் சைலண்ட்டாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாராங்க. அதாவது அவருக்கு கிட்ட யாராவது ஹெல்ப்புன்னு போனால் ஹெல்ப் பண்ணாமல் அனுப்பவே மாட்டாராம். இன்று வரை பார்த்திங்கன்னா இந்த திரைப்பட கலைஞர்களாக இருக்கட்டும், அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு, ஈவினிங் முடிச்சுட்டு போனால் டிஃபனு, எல்லாமே லைட்மேன்லேருந்து ஹீரோ வரைக்கும் அதே உணவு. இதை யார் ஆரம்பித்தார்னா எம்ஜிஆர். ஆனால் அதை பாப்புலரைஸ் பண்ணி, ஏன்னா ஒரு நடிகர் சங்க தலைவராக வேற இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லோருக்கும் ஈக்குவாலிட்டி அதை கொண்டு வந்தவர். எப்பவுமே அந்த மனசு பெரிய மனசுன்னுவாங்க. 1980கள்லேங்க அப்போயே அப்போல்லாம் தையல் மிஷின் கொடுக்குறது ஏழைகளுக்கு, அதற்கப்புறம் வந்து இலவசமாக திருமணம் செஞ்சு வைக்கிறது. அதாவது ஒரு பேச்சு எப்பயுமே சொல்லுவாங்க, கோவில்கள்லாம் அன்னதானம் எப்பயும் இருக்கும், அதே மாதிரி விஜயகாந்த் வீட்லேயும் என்றைக்குமே அன்னதானம் இருக்கும்வாங்க. ஸோ அங்கே போன சாப்பாடு உண்டு. ஸோ ஒரு எப்பயுமே ரொம்ப பெரிய மனசு அவருக்கு. அதில் வந்து டிஸ்பியூட்டே பண்ண முடியாத விஷயம். யாருக்காவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அவருக்கு உதவியர்களெல்லாம் மறக்கவே மாட்டாராம் என்றைக்குமே. எப்படியாவது அவங்களுக்கு திரும்பி உதவி செய்வார். நிறைய படத்தில் இப்போ படம்லாம் இதாகுதுன்னு வைங்களேன், கொஞ்சம் படம் சரியாக போகல, ப்ரொடியூசர்கிட்ட அப்புறம் பணத்தை வாங்கிக்கிறேன், கலெக்ஷன் வந்தோடனே வாங்கிக்கிறேன், அது மாதிரி அவங்களுக்கு நஷ்டத்தை இது பண்ணிட்டா, ஒருவேளை படம் நஷ்டம் ஆச்சுன்னா அடுத்தது அதை ஈடுகட்டுறதுக்காக இலவசமாக நடித்து கொடுக்குறது. இது மாதிரி எப்பயுமே தன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய மனசு உடையவர் தான் அவர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அவருடைய நிர்வாகத்திறன். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் 10th ஃபெயிலாக இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ஆச்சரியப்பட்டார், என்னடா இவ்வளோ நல்லா ரைஸ் மில்லில் இது பண்ணுறான்னு. அந்த மாதிரி எப்பயுமே அவருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. இவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது, தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது நிறைய கடன்லாம் உண்டு. அப்போ நடிகர் சங்கனாலே கடனில் தான் ஓடுன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் அடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி, அப்போ தான் எல்லாருமே சொல்லுவாங்க விஜயகாந்துக்கு இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு. ஸோ நிறைய நிர்வாகத்தினர், அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்த காலேஜ் இனிஷியல் டேஸ் அவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்குன்னு ஒரு அந்த கேப்பபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்னு சொல்லலாம், நல்ல மனிதர். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதர். ஸோ அந்த மனிதரை இழந்துவிட்டோம், தலைவரையும் இழந்துவிட்டோம். ஏன் தலைவர்னா, ஒருவேளை 2014-15லலாம் அப்போ அவருக்கு ஹெல்த் டிட்டோரியேட் ஆகலைன்னா இன்றைக்கு அவர் ஒரு முக்கிய இதாக இருந்திருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் டிட்டோரியேட் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இழப்பு தான். இந்த அவருடைய அந்த சின்ன கவுண்டர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே அப்படின்னு, அது அவருக்கே எழுதுன மாதிரி தான் இருக்குது. உண்மையாக ஒரு மனசு அவ்வளோ, யார் வந்தாலும் வாரி வாரி கொடுத்தவர், யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை உலகம் இழந்து விட்டதுன்றது ரொம்ப கவலை அளிக்குது. இன்னும் ஏன்னா 71 வயசு தான், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் விஜயகாந்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.